ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவா வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் அப்படின்றது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளால் சம் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வேல்யூன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர், கேரக்டர், டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக வேரியபிள் அப்படின்னா கண்டெய்னர் டு ஸ்டோர் டேட்டா. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு திங்ஸ் போட்டு வச்சுப்போம். இங்கே பாக்ஸ் அப்படின்றது கண்டெய்னர், திங்ஸ் அப்படின்றது வேல்யூ. சேம் அதே மாதிரி ஜாவாவில் ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளால் சம் டேட்டாஸ் போட்டுக்க முடியும். டேட்டான்றது என்னது, ஒரு 25 அப்படின்ற ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுறேன், இல்லை கேரக்டர் ஏபிசிடி அப்படின்ற கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ணுறேன், இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இங்கே வேரியபிள் அப்படின்றது கண்டெய்னர், அங்கே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டா தான் வேல்யூ. ஜாவாவில் எனக்கு ஒரு கண்டெய்னர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் 25 அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டு அந்த 25 அப்படின்ற வேல்யூ வந்து அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகும். அடுத்து நான் ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னரில் ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். என்ன கண்டெய்னரில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒரு நேம் வைப்போம். இந்த கண்டெய்னருக்கு என்ன வைக்கிறேன், ஏ அப்படின்றத வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டெய்னருக்கு நான் பி அப்படின்றத வைக்கிறேன். இந்த மாதிரி நேம் வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எனக்கு ஏ கண்டெய்னரில் என்ன டேட்டா இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னா அது என்ன பண்ணும், 25 எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். பி அப்படின்ற கண்டெய்னரில் எனக்கு என்ன டேட்டா இருக்குது எடுத்துகிட்டு வந்து காமி அப்படின்னா எனக்கு ஹலோ அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இந்த மாதிரி நம்ம நேம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லணும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்பேடில் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணாலும் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பேசிக் சின்டெக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பப்ளிக் கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். நான் வேரியபிள் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஓகே, இதான் கிளாஸ் சின்டாக்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து மெயின் மெத்தட் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த மெயின் மெத்தட் ரைட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய் மெயின், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். இந்த மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த மெத்தட் நீங்கள் ரைட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் 25 அப்படின்றத கொடுத்துருக்குறேன். இதில் இன்ட் அப்படின்றது டேட்டா டைப். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இதில் ஏன்னு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வேரியபிள் நேம். இதில் 25 அப்படின்ற டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்ட் அப்படின்றது டேட்டா டைப், ஏ அப்படின்றது வேரியபிள் நேம், 25 அப்படின்றது டேட்டா. இப்படி நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஜாவா மெமரி உள்ள ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னரில் 25 அப்படின்ற டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் வை அப்படின்றத சொல்லிடுறேன். ஏ அப்படின்ற நேம் வச்சிரும். இப்போது இந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இதுக்குள்ள அந்த ஏ அப்படின்ற வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்றது பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். கிளாஸ் நேம் ஃபைல் நேம் சேமாக இருக்கணும். நான் அதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம், அதுலேயே நம்ம சேவ் பண்ணிப்போம். வேரியபிள் டாட் ஜாவா அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணணும். அடுத்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேரியபிள் அப்படின்ற ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். எந்த நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கம்பைல், தென் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் சேவ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் போயிடுங்க. அந்த லொக்கேஷனில் மேலே சிஎம்டி அப்படின்றத கொடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்ன சொல்லியிருக்கேன், ஜாவா சி ஸ்பேஸு வேரியபிள், நம்ம ஃபைலோட நேம் கொடுக்கணும், டாட் ஜாவா கொடுத்து நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா கம்பைல் ஆகும். ஓகே, கம்பைல் ஆன அப்புறம் ஜாவா ஸ்பேஸு கிளாஸோட நேம் கொடுக்குறீங்க.
வேரியபிள் அப்படின்றது கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்ட்டு பி ஈக்குவல் 100 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இன்ட்டு பி ஈக்குவல் 100ன்னு கொடுத்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா சேம் ஜாவா மெமரியில் உங்களுக்கு இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 100 அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 100 அப்படின்றது இங்கே ஸ்டோர் ஆகும். அந்த கண்டெய்னருக்கான நேம் வந்து நம்ம பின்னு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துட்டு இங்கே பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பைல் பண்ணணும், தென் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அப்படின்னா பழைய சேஞ்சஸ் தான் உங்களுக்கு வரும், புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ணது வந்து உங்களுக்கு வராது. நான் என்ன பண்ணுறப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன், அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 25 அண்ட் 100 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒய் வேரியபிள்ஸ் ஆர் நீடட். எதுக்காக நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரீயூசபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது 200 அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும், ஒரு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும், 200 3 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ரைட் பண்ணணும். 200 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நாளைக்கு நான் எனக்கு 500 அப்படின்றத சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் 3 இடத்துலையுமே போய் 500 அப்படின்றத சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இன்ட் சி ஈக்குவல் 200 அப்படின்றத நான் வைக்கிறேன். இங்கே 200க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், சி இங்கே நம்ம சி அப்படின்றது கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூசபிலிட்டி கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நம்ம 500 அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது வந்து ரீயூசபிலிட்டி. ரீசன்ட்டும் ரீடபிலிட்டி. இப்போ இந்த கோட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீடபிளாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அதில் டேட்டா நம்ம கொடுத்துக்கிறோம், அதை 3 இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரீடபிலிட்டி இருக்கணும். ரீசன் 3 ரியல் டைம் யூசேஜுக்கு இதுதான் உங்களுக்கு பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு டேட்டாஸ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ லைவ் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாஸ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏஜ், ஸ்டூடெண்ட்டு, மார்க்ஸு, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஷார்ட் ட்ரிக்காக பார்த்துருவோம். வேரியபிள்னா என்ன, வேரியபிள் அப்படின்றது ஒரு கண்டெய்னர், ஒரு வேல்யூ வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வேரியபிள் எதுக்கு தேவை, கோடு ரீயூஸ் பண்ணுறதுக்கும், கோடு வந்து ரீடபிளாக இருக்கிறதுக்கும், வேல்யூ ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வேரியபிள் நமக்கு தேவை. இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.